சென்னையின் மயானங்களில் இந்த நிகழ்வு வழக்கமான ஒன்று என்றாலும் ஆவடி வேலங்காடு மயானப் பணிகளை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றுள்ளனர் பிரவீணா சாலமன், எஸ்தர் ராணி என்ற இரு பெண்கள். சுடுகாட்டுக்கு வரவங்க 90% வந்து குடிச்சிட்டு வரவங்க தான் வராங்க. அங்கேருந்து வரும்போதே எங்களை இந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது, பாரா சுடுகாட்டில் பொம்பளைங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலாக பேசுவாங்க. இருந்தாலும் அவங்க உள்ளே வரும்பொழுது நாங்கள் அட்மின் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பார்த்தோன்னே எங்களை பார்த்தோன்னே குவைட் ஆகிடுவாங்க. ஒரு சிலர் சவுண்டு விடுறது தான் இருக்குது, அதையும் சமாளிச்சுட்டு தான் இருக்கிறோம். நான் எங்கள் வீட்டிலலாம் சொல்லாமல் தான் இருந்தேன். நான் ஒரு 20 டேஸாக நான் எங்கள் வீட்டுக்கு தெரியவே படுத்தவே இல்லை. அப்புறம் அவங்களா தெரிஞ்சு என்ன நைட்டு இவ்வளோ லேட்டாக வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் ஒரு நாள் ஆஃப் டே வந்து என் கூட இருந்தார். அதை பார்த்துட்டு வந்துட்டு உண்மையாக என்கிட்ட முன்னாடியெல்லாம் திட்ட ஆரம்பித்தவர். அதுக்கப்புறமா பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு உன்னதமான வேலையை தேர்ந்தெடுத்துருக்கு. இவ்வளோ நாள் செஞ்ச ஒரு வேலையை விட இந்த வேலை ரொம்பவே நல்லா இருக்குது, கண்டிப்பாக இதை நீ தொடர்ந்தே பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணார். கண்டிப்பாக நானும் அதை பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இதுதான் பெண்கள் வந்து இதுதான் முதல் தடவையாக ஒரு சுடுகாட்டில் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. செவிலியர் பட்டமும் இளங்கலை பட்டமும் பெற்றுள்ள இவ்விருவரும் நாளொன்றுக்கு சுமார் 10 முதல் 15 சடலங்கள் எரியூட்டப்படும் இம்மயானத்தை நிர்வகித்து வருவதோடு இந்த பணி தங்களுக்கு முழு திருப்தியை தருவதாகவும் கூறுகின்றனர். ஏன் இந்த வேலையை நான் தேர்ந்தெடுத்தேன்னாக்கா, பலதரப்பட்ட மக்கள் சமுதாயத்தில் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலேயே வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை ஒருத்தருடைய மன உளைச்சலுக்கு எப்படியெல்லாம் ஆளாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் போது இந்த வேலை ஒன்றும் எனக்கு ஒரு பெரிய வேலையாக தெரியலை. கண்டிப்பாக இதை நல்ல லெவலுக்கு எடுத்துகிட்டு போவேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நான் வேலை பார்த்துட்ருக்கேன். ஆண்களுக்கு நிகராக மேட்டுக்குடி பணிகளில் ஈடுபடும் பெண்களை பாராட்டுவதை விட கருவறை முதல் கல்லறை வரை பெண்கள் என்ற சொல்லிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இவர்களை நிச்சயம் பாராட்டியே தீர வேண்டும். பிரேம்ராஜுடன் ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.